மும்பை இந்தியன்ஸ் பேக் டு பேக் 5 வின்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் கேப்டன்சி நடுவில் மாற்றங்கள், சூரியகுமார் யாதவ் வராரு, அப்புறம் ஹார்திக் பாண்டியாவுக்கு பிரேக் திரும்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட டோர்னமெண்டோட ஆரம்பத்தில் நடந்த விஷயங்களை தாண்டி ஹார்திக் பாண்டியா இந்த டீம் அழகாக வழி நடத்தி எடுத்து போயிட்டு இருக்கிறாரு இப்போ இத்தனை மேட்சுகளாகவே. ஸோ இவங்களுடைய பவுலிங் சாய்ஸஸ் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலரை வந்து அடிக்கடி மாற்றுறாங்க அந்த ஒரு ஸ்லாட்டை, பட் இருந்தாலும் அது கன்சிஸ்டண்டாக ஒர்க் ஆகுது. ஸ்பின்னில் மிகப்பெரிய ஒரு எலிமெண்ட் அவங்களால இது வரைக்கும் கொண்டு வர முடியல. விக்னேஷ் புத்தூர் ஒரு மேட்ச் விளையாடினார் ஒழுங்காக செம்மையா, அதுக்கப்புறம் அந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஓவர் கொடுத்தாங்க, அந்த ஒரு ஓவர் அவர் கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டாக்டிக்கலாக சில விஷயங்கள் இன்னுமே மும்பை இந்தியன்ஸ் பற்றி குவெஸ்டனபிளாக இருந்தாலுமே கூட அவங்களுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து டாப் லெவலுக்கு காரணத்தினால மும்பை இந்தியன்ஸுடைய இந்த குரோத்தும் கூட ஐபிஎல்ல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக தான் அமைஞ்சிருக்கு. பிகாஸ் சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி அப்படின்ற இந்த 3 டீம்ஸில் இன்னைக்கு சிஎஸ்கே மிகப்பெரிய மோசமான நிலைமையில் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஆர்சிபி அண்ட் எம்ஐ இந்த மாதிரி ஒரு மேஜர் 2 ஃப்ரான்ச்சைசி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் ஐபிஎல் ஃபேன்ஸ் இன் ஜென்ரலுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷுவல் ட்ரீட்ஸை ஒவ்வொரு மேட்ச்லையும் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்துட்டு எந்த விதத்துலையும் நம்ம மறுக்க முடியாத ஒரு ஒன்று.